வெத்து கணா காணாத கணா என்னைக்குமே பழிக்காதுடேன்னு எங்க அப்பா சொல்லிக்கிட்டே கிடப்பார். ஆனா நான் கனவு காணுவேன். குரு ஒரு குருநாத்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பத்தி திருநெல்வேலி பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு இளைஞன் 1950s அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை இது முழுக்க அந்த குருநாத்தோட வாழ்க்கை பாதையை ஃபாலோ பண்ணிட்டே வருது இந்த படம். அவர் போற பாதை, அவர் சந்திக்கிற மனிதர்கள், தடங்கல்கள், அதை தாண்டி எப்படி ஒரு சின்ன கிராமத்திலேருந்து இந்த உயரத்துக்கு அகில இந்திய அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா எப்படி வராருங்கிறது தான் கதை. ஐஸ்வர்யா சுஜாதாங்கிற கேரக்டர் பண்றாங்க. ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், தனக்குன்னு ஒரு மைண்டு, தனக்குன்னு ஒரு கிளியர் பாதை, அந்த அப்படி இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். எப்படி கல்யாணம் நடக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கை போகுது, அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு பின்னாடி எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பெண் நிக்கிறாங்க, நின்று எப்போ வேணுமோ தோள் கொடுக்குறாங்கிறது அவங்க அவங்க வாழ்க்கை மூலமா கம்ப்ளீட் ஃபிலிம்ல வருது. அது வித்யா பாலன் படத்துல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்றாங்க. ஒரு ஹேண்டிகேப்ட் கேரக்டர் பண்றாங்க. அவங்க ஒரு பாலம் மாதிரி இந்த குருநாத்துக்கும் இந்த மிதுன் சக்கரவர்த்தி பண்ற கேரக்டர் ஒரு நானாஜின்னு, இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தபோது அந்த பொண்ணு தான் நடுவில் ஒரு பாலமா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன உரசல் ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைட் போகும்போதும் இந்த பொண்ணு தான் பாலம் மாதிரி இருக்கு. தன்னால எழுந்து நடக்க முடியாது, தன்னால எழுந்து ஓட முடியாது. ஆனா இந்த ரெண்டு ஹியூஜ் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸை ஓடி போய் சேர்த்து வைக்க முடியும், ட்ரையாவது பண்ண முடியும். அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அ பிரிட்ஜ் இந்த என்டையர் ரிலேஷன்ஷிப். மிதுன் சக்கரவர்த்தி ஒரு 60-65 வயசு இருக்கிற ஒரு செய்தித்தாள் நடத்துற ஒரு அதிபரா பண்ணிருக்காரு. இந்த படத்துக்காக நிறைய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் சாதாரணமா இருக்கிற லுக்ல இருந்து மாறி அவரோட கம்ப்ளீட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு 60 வயசுங்கிறது பார்த்தா நம்பும்படியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த எஃபர்ட் எடுத்திருக்கு. அண்ட் பார்த்தா ஒரு ரியலா வாழ்க்கையில பாக்குற ஒரு மனுஷன் மாதிரி தான் இருப்பார். ஒரு நடிகர் வேஷம் போட்ட மாதிரி இருக்காது, எஃபர்ட்லெஸ்ஸா இருக்காரு. இது அவருக்குன்னே எழுதின மாதிரி ஒரு கதாபாத்திரமா மாறிடுச்சு. அது அந்த காலத்து வேல்யூஸோட, இந்த காந்தியன் நேருவியன் வேல்யூஸோட இருக்கிற ஒரு சிம்பிள் மேன். ஒரு சின்ன எக்ஸென்ட்ரிசிட்டி அவர்கிட்ட, சின்னதா ஒரு அந்த மாதிரி ஸ்ட்ராங் பர்சன் கிட்ட இருக்கிற ஒரு தனித்தனம். அது யாராவது பிடிச்சிருந்தா நல்லா பிடிச்சிடும், உடனே பிடிச்சிடும். பிடிக்கலன்னா லைஃபுக்கும் பிடிக்காம போகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுவன் இந்த படத்துல ஒரு ஜேர்னலிஸ்டா பண்றாரு. தன் சைடு நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சு அதுல வர ஒரு தைரியம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவரை சந்திக்க தயாரா இருக்கிற ஒரு கேரக்டர். அவரோட பர்சனல் வாழ்க்கையில அவருக்கு இருக்கிற மென்மையான சுபாவமோ, அவரோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில அவருக்கு இருக்கிற ஒரு கோ கெட்டிங் ஆட்டிடியூடும், ஒரு அக்ரெசிவ்
கன்ஃபரான்டேஷன் ஆட்டிடியூடும் இது ரெண்டும் கலந்து வர ஒரு கேரக்டர். அபிஷேக் போன படம் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படம் அதுக்கு நேர் ஆப்போசிட். அன்னைக்கு என்ன பேர் சொன்ன? அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு, என்னைக்கும் குருநாத் தேசிகன். கிட்டத்தட்ட ஒரு 22 வயது இளைஞர்லேருந்து 60 வயது வரைக்கும் டிராவல் பண்ணோம். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவரோட உடல் அசைவுகள், முகபாவங்கள் எல்லாம் மாறணும். எல்லாம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், அதே சமயம் அந்த பெர்ஃபார்மன்ஸோட வெயிட்டும் இருக்கணும் அந்த கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் மேலே தான் அந்த ஹோல் படமே தாங்கியிருக்காரு. அது நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதாபாத்திரம், இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு களம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், முதிர்ச்சி பெற்ற ஒரு நடிகர் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியிருந்தது இந்த ரோலுக்காக. அவர் மிடில் ஏஜ் வரணுங்கிறதுக்காக வெயிட் நிறையா போட வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் கடைசி காலத்துக்காக வெயிட் குறைக்க வேண்டியிருந்தது. அது தாண்டி சின்ன சின்ன நுவான்சஸ், சின்ன சின்ன அசைவுகள். இந்த படம் எப்படி பண்ணோன்னா வரிசையாக பண்ணும். டைம் 1950s ஆரம்பிக்கும். படத்தில் எப்படி வருதோ கிட்டத்தட்ட அதே ஆர்டரில் ஷூட் பண்ணோம். நார்மலாக சினிமாவில் அப்படி ஷூட் பண்ண மாட்டோம். பட் இதில் அதே ஆர்டரில் ஷூட் பண்ணோம். ஏன்னா அவர் 22லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும்போது அவர் நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராஃப் அவர் ஃபாலோ பண்ண முடியும். உண்மையை சொல்லணும்னா இவர் ஒரு வியாதி. இவரை ஜெயில போட்டுட்டு சாவியை தூக்கி எறிஞ்சிடு. எப்போ உன்னை பத்தி பொல்லாப்பு பேசுறாங்களோ அப்படி நல்லது செய்ய தொடங்கிட்டேன். கதையோட கரு வந்தப்போ ஒரு அளவுக்கு வளர்ந்தப்போவே அவர்கிட்ட பேசி, அவர் இந்த மாதிரி கதாபாத்திரம் இந்த மாதிரி பண்ண போறோம், இது நடந்துட்டு அந்த சமயத்துலேருந்தே அவர் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்து முன்னாடி ஒரு 3-4 தடவை நாங்கள் மீட் பண்ணியிருப்போம். 3-4 தடவை இதை பற்றி பேசியிருப்போம். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணோம், ஒரு ஃபிலிமில் டெஸ்ட் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டருக்குள்ள உள்ள வரத்துக்கு 2 பேருக்கும் ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்கு. டைரக்டராக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபுல் படம் உங்களோட பொறுப்பு. இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் உங்களோட பொறுப்பு. யார் பண்ணாலும் நீங்கள் அதுக்கு பொறுப்பு ஏற்றுண்டாகணும். டைரக்டர் எதுவுமே பண்ணுறதில்ல. டைரக்டர் சும்மா மற்றவங்க தான் வேலை செய்கிறாங்க. நம்ம உட்காந்து எல்லாரையும் அதட்டி உதட்டி மிரட்டி, கேமராமேன் ஷூட் பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டர் ஸ்கோர் பண்ணுறாரு, லிரிசிஸ்ட் கவிதை எழுதிடுறாரு, ஆக்டர் ஆக்ட் பண்ணிடுறாங்க, நம்ம எழுத்தாளர் டைலாக் எழுதிடுறாங்க. நம்ம டைரக்டர் எல்லாத்தையும் இதுக்கு எடுத்துட்டிங்களா அது கொடுத்துட்டிங்களான்னு கேட்டு எல்லார்கிட்டையும் வாங்கி சேர்த்து போட வேண்டியதுதான். பட் அந்த சேர்த்து போடுறது அதை கரெக்டாக பண்ணும். இது எல்லாருக்கிட்ட என்ன வாங்கணுங்கிறது முக்கியம், அது எப்படி சேர்த்து எப்படி கோர்வையாக கொடுக்குறோங்கிறது முக்கியம். அதுதான் டைரக்டர். மற்றவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் டைரக்டரால் இருக்க முடியாது. சமீர் ரொம்ப ரியலிசம் பார்க்குறவர். எல்லாம் ரியலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விட்டாலும் அவர் விடவே மாட்டார். 1950s பாம்பே கிரியேட் பண்ண வேண்டியிருந்தது, இங்கே சென்னையில் கிரியேட் பண்ண பாம்பே. பட் ரொம்ப 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 நல்லா பண்ணிட்டு இருந்தார். இது ஏன்னா 50s அந்த 50s அப்படியே கிரியேட் பண்ணோம். அப்போ என்ன பேர் இருந்ததோ B&B அதே நேமோட. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராமல் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது சமீர்.